கதிர், ஈவினிங் சீக்கிரம் வந்துரு, கோயிலுக்கு போனா. வரேன். பள்ளி இங்க எதுக்கே வந்திருக்க? என் சித்தப்பாங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், போயிரு. வள்ளி, நீ நினைக்கிற மாதிரி அவனுக்கு நல்லவனுங்க இல்ல. நீயும் அம்மா அவங்க கிட்ட உதாரணமா இருந்துக்குமா. மகாலட்சுமி மாதிரி வாழ வேண்டிய எங்க அம்மாவை இப்படி ஜட மாதிரி உட்கார வச்சிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நானே உன்னை கொன்றுவேன். அதுக்கு அவசியம் இல்லம்மா. எப்ப நீ வீட்டுல வச்சு உங்க அப்பா செத்து போயிட்டான்னு சொன்னியோ அப்பவே செத்துட்டம்மா. இந்த மாதிரி உருக்கமா பேசி என் மனசை மாத்த பாக்காத. மறுபடியும் என்னையும் அம்மாவையும் பார்க்க வந்த நாங்க செத்துருவோம். சார், நான் எல்லாத்தையும் கேட்டேன். நான் உங்க பொண்ணோட டிரைவர் தான், கவலைப்படாதீங்க. கோவமா இருக்கிற உங்க பொண்ணுகிட்ட பேசி நான் சேர்த்து வைக்கிறேன். எப்படி? நீங்க நம்பிக்கையோட ஆலவரமேட்டில் 4 மணிக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணோட வரேன். தம்பி, என் பொண்ணு வரல. அவங்க வரேன்னு சொன்னாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி, என்ன சொல்றீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல சாக போற உன்னை பார்த்து அவ என்ன பண்ண போறா? ஏய், யாரா நீ? யார் நீ? எதுக்காக இத்தனை வருஷம் ஜெயில இருந்தியோ அதை நினைச்சு பாரு, அதுல நான் தெரிவேன். கொல்ல விட மாட்டேன். அம்மா, நல்லவங்க கூட தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நல்லவங்க கூட மட்டும்தான் இருப்பேன்னு நீ காட்டிட்ட. ध्याजेद्वर्णं मकरासनं यज्ञोपवीतं परमं पवित्रं प्रजापते सकजं परस्ताद आयुष्यम् अग्रयं प्रतिमन्तसुखं கதிரே. ஏய் கதிரே. முதலாளி, இப்பெல்லாம் கையெடுத்து கும்பிட்ற சாமி கூட கைவிட்டுறது. ஆனா நீ எங்க அண்ணனை கொன்னுருன்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக கொலை செஞ்சிருக்கா பாரு. இதுதான் என் விசுவாசங்கிறது. இதை வேணான்னு சொல்லாம வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிரு. ஏன்னா எங்க அண்ணன் கொலை விஷயம் நமக்குள்ளேயே இருந்துட்டு போட்டோம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம 3 பேருக்குமே பிரச்சனை. முதலாளி, காசுக்காக கொலை பண்றவன் தான் கஷ்டம் வரும்போது காட்டி கொடுப்பான். நான் அப்படி இல்லை. அதுல பாக்குது இல்ல முதலாளி, எங்கிருந்தோ வந்து என்ன ஆதரிச்சு வேலை கொடுத்த உங்களுக்காக என்ன வேணாலும் கஷ்டப்படுவேன். என்ன நம்புங்க முதலாளி, நான் ஆசைப்படுறதெல்லாம் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும்னு தான். அதுக்கு சொல்லல. சாவி கொடு. இந்தா போ, எப்பவும் போல வண்டி ஓட்டு.
என்னண்ணே ஆச்சு உனக்கு? டேய், கர்ணனை நான் புராணத்தில் தான் படிச்சிருக்கேன். இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதை வந்தான்டா. ஒரு பாட்டு பாடு. உசுரே போகுது நீ கொஞ்சம் பால பீச்சையிலே. போங்க, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. நீங்கள ராவணன் இல்ல, ராமன். அப்படியா? கிளி மாஞ்சாரோ கண்ண கூலி மாஞ்சாரோ மலை கனி மாஞ்சாரோ. யாரோ யாரோ எப்படி? நல்லாதான் இருக்கு, ஆனா பல்லதான் விளக்க மாட்டீங்க. ஏன் அப்படி பேசுற? உன் பக்கத்துல வரும்போது கோமிய வாசனை அடிக்குது. நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? போ, உன்னை பிடிக்கல எனக்கு. இப்ப எப்படி ஏறி இருக்கு? நான் கரவைய சொன்னிச்சாச்சி, நீ பாட்டுக்கா தப்பா நினைச்சுக்கிறாம. ஐயோ டேய், யாராவே இங்கிட்டு பள்ளிக்கூடம் பெருமாள் மாதிரி படுத்து கிடக்குறது? யாரா? நான் தான் முதலாளி. கோச்சுக்கிறாங்க முதலாளி. இந்த வரேன். இங்க வாடா. அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? முதலாளி மாட்டை தடவி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் மாட்டை தடவி கொடுக்குற? இல்ல முதலாளி, இந்த மாதிரி மாடெல்லாம் தடவி கொடுத்தாத்தே மூடாகி நிறைய பால் கறக்கும். இந்த பாலெல்லாம் கொண்டு போய் வித்து இன்னைக்கு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ எதுக்கு பிளான் பண்றீன்னு தெரியும். பிளான் பண்ணிட்டீங்களா இல்ல பில்டிங் கட்டிட்டீங்களா? அல்ல, பூச்சி வேலை மட்டும்தான் பாக்கி. அலசி இங்க பாரு சேச்சி, அவர் கையத்தான் பிரிப்பாரு, காதல பிரிக்கவே மாட்டாரு. பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. பூர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. நாளைக்கு 2 பேரும் டிசிமிசிடோய். உட்கார். பள்ளி வா போலாம். மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. காஃபி குடுமா. ஐயோ காஃபி ரொம்ப அல்பமா இருக்கா? நான் தான் ஃபர்ஸ்ட். அடே இல்லையா? அப்புறம் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? இல்லைன்னா விட்டுருவீங்களா? இது சந்தோஷம் வர வரைக்கும் விட மாட்டீங்களே. ஐயா, உங்களை உறவுக்காரங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு நாங்க தான் ஐயா பெருமைப்படணும். எப்ப நீங்க ஒரு நல்ல முடிவெடுத்து சொல்லி அனுப்பிச்சீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கய்யா. ஐயா அவங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நடந்துக்கிறோம். ஐயா கரகம் ஆட சொல்லுவார், ஆடுவீங்களா? எல்லாத்தையும் நீங்களே பேசுறீங்க, மாப்பிள்ள பேச மாட்டாரா? என்ன மாப்பிள்ள எந்த சொன்னா அம்மா கை உதறது? சும்மா இருமா. என் பெயர் இளங்கோ வாசுதேவன். என்னை எல்லோரும் ஈனாவானா என்றே அழைப்பார்கள். என் அப்பாவின் பெயர் முத்துசாமி, அம்மாவின் பெயர் குணவதி அம்மாள். மூனா குணாவாகிய என் அப்பாவும் அம்மாவும் வரும்பொழுது பெண்ணை பார்க்க கூடாது என்று சொல்லி அழைத்து வந்தார்கள். ஆனால் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டது. நான் பெண்ணை ஓர கண்ணால் பார்த்து விட்டேன். ஆகவே அனைவரும் என்னை மன்னிக்கவும். மேலும் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த இந்த ரோஸ் நன்றி கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லுப்பா. தம்பி கொஞ்சம் வெகுளியா வளர்ந்துருக்கான். ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரமே கல்யாண தேதி குறிச்சிட்டு சொல்லி அனுப்புறேன். சரிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம்யா. ரொம்ப சந்தோஷம். முதல் மழை உன்னை அழைத்ததே, முதல் கம்பை அம்மா. ஐயோ, இங்க என்ன பண்றாங்க? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. என்னங்க கல்யாணம் பொண்ணு இங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கட்டிக்க போற மாப்பிள்ளை பத்தி கனவு காங்குறீங்க, கரெக்டா? என்னங்க கல்யாண பொண்ணு முகத்துல கலையே காணோம், கவலையா உட்காந்துருக்கீங்க. புரிஞ்சிருச்சு. வரப்போற மாப்பிள்ளைட்ட முதல்ல என்ன வார்த்தை பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, கேட்டுதானே? எரிச்சல கிளப்பாத கதிர், முதல்ல இங்க போறியா? ஐயோ, பேச வேண்டிய இடத்துல பேசாதீங்க, இங்க வந்து குமுறுங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேங்க, படிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா அண்டர்ஸ்டாண்டிங் தான் மிஸ் ஆகும். ஆனா பிடிக்காத மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணா வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். நிஜமாவே அந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கல தானே? என் சித்தப்பாங்களுக்கு பிடிச்சிருக்கே. ஆட ஒக்கமாக்கா, எப்பவும் சித்தப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு விட்டா சித்தி அத்தைன்னு கூட சொல்லுவாங்க, கூப்பிடுங்க போல இருக்க. நீ சம்பந்தம் இல்லாம பேசுற கதிர். சம்பந்தம் இருக்கு. அந்த லூசு மாப்பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு ஏங்க இங்க பாருங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ வேற நேரங்காலம் தெரியாம செத்து தொலடி.
கிடைக்க மாட்டேன்றது. நான் சொல்ற குறிச்சுக்கோ. வர்ற புதன்கிழமை அன்னைக்கு நிச்சயதார்த்தம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல்யாணம். ஐயா ஐயா ஐயா, உங்க பொண்ணு மாப்பிள்ளை பிடிக்காம கிழக்கு குஸ்தா நீங்க நாள் குறிங்களா? ஐயா அம்மா, காப்பாத்தாம இங்க எதுக்குடா வந்த? மல்லி 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 மல்லி, ஏமா இப்படி பண்ண? ஐயா பயப்படாதீங்கய்யா, தண்ணி எல்லாம் எடுத்துட்டோம், நல்லா இருக்காங்க. நீ இல்லாம எப்படி எங்களால இருக்க முடியும்? ஏமா இப்படி பண்ண மல்லி? கதிர், ஐயோ மாட்டி விட்டுற போல இருக்க. கதிர் சொல்லித்தாம எங்களுக்கு தெரியும். இது போதும்டா சாமி. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. உன் விருப்பத்துக்கு மாற நாங்க ஏதாவது செஞ்சிருக்கோமா? பலி, நீதாமா எங்க உசுரு. உன் விருப்பம் தான் எங்களோட வாழ்க்கை. உனக்கு பிடிக்காத விஷயத்தை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோமா? உனக்கு பிடிக்காத மாப்பிள்ளை வேண்டாம். வேண்டாம். என்ன லுக்கு மாறுது? மெயின்டைன் பண்ற கதிரு. டேய், பாப்பா வீட்டுக்கு கூட்டு போட. கதிர் நீர் பாடு, அவங்க பா பாத்து.